வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பைப் ஏ டேக்ஸ் 20 hours to fill a tank while pipe B takes 32 hours to empty it. When the tank was completely full, pipe B was opened alone for 15 hours and then pipe A was also opened. Find the time taken to fill the empty part of the tank again. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை எடுத்து எழுதுவோம். ஸோ ஏங்கிற பைப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ அதனால் நான் பாசிட்டிவ் சைன் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 20 hours. பிங்கிற பைப் வந்து டேங்கை எம்டி பண்ணுது. ஸோ எவ்வளோ டைம் எடுத்து எம்டி பண்ணுது அப்படின்னா 32 hours. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? 160 கிடைக்கும். இந்த 160ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 8, பியோட எஃபிஷியன்சி 5. ஸோ பாசிட்டிவ் சைன் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறனால, நெகட்டிவ் சைன் வந்து டேங்கை எம்டி பண்ணுறனால. ஸோ இனிஷியலாக ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கு வந்து ஃபில்லாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டேங்கோட கெப்பாசிட்டி என்ன? 160. ஓகே, ஸோ 160 கெப்பாசிட்டி டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைப் பி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க தனியாக 15 hours. ஸோ 2 பைப் இதில் இருக்குது. ஓகேவா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு. இது வந்து வாட்டரை வெளியேற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப். ஸோ இந்த 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டில் வந்து சேரும். இந்த 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டில் வந்து சேரும். ஸோ இனிஷியலாக 160 டேங்க் ஃபில்லாக இருக்குது. பைப் பியை மட்டும் 15 hours ஓப்பன் பண்ணுறாங்க. டேங்க் ஃபுல்லாக இருக்குது. 15 hours பி பைப் ஓப்பன் பண்ணும்போது டேங்கோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகேவா? 15 hours பி ஓப்பன் பண்ணுறாங்க. பியோட எஃபிஷியன்சி என்ன? 5. ஸோ 15 into 5 எவ்வளவு? 75. ஸோ 160ல் 75 வந்து வெளியே போயிடுது. ஓகேவா? இந்த பார்ட்டை திரும்பவும் டேங்க்கும் ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ அதுதான் கொஸ்டின். அப்போ 75 ஃபில் பண்ணுறோம். ஸோ பி பைப் ஓப்பனில் தான் இருக்குது 15 மணி நேரம். 15 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏ பைப்பையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 8 ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி என்ன? -5. ஏன்னா டேங்க் எம்டி பண்ணுறாங்க. ஸோ இப்போ 75 divided by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25 hours. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். எம்டி பார்ட்டை திரும்பவும் ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது? 25 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக போடலாம். The ratio of the number of apples to mangoes in a box is 12:5. The number of apple is increased by 75% and the number of mangoes is decreased by 40%. Find the new ratio of apples to mangoes in the box. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள்ஸ்க்கும் மேங்கோஸ்க்கும் இருக்கக்கூடிய நியூ ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக ஆப்பிள்ஸும் மேங்கோஸும் என்ன ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா 12:5 ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ வேல்யூ கன்வீனியன்ட்டுக்காக நான் 2 சைடும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 120, 15 மாறும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆப்பிள் வந்து 75% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆட் ஆகும். ஸோ இனிஷியலாக 100% இருக்குது. நியூவாக 175% மாறுதுங்கிறாங்க. 100% 120 அப்படின்னா 175% என்ன? 210. நெக்ஸ்ட்டு மேங்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ 100% 50, 40% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60%. 100% 50 அப்படின்னா 60% என்னவாக இருக்கும்? 30 தானே இருக்கும். ஸோ நியூ ரேஷியோ ஆப்பிளுக்கும் மேங்கோக்கும் என்ன? 210:30. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 time 7 time. ஸோ ஆப்பிளுக்கும் மேங்கோக்கும் இருக்கக்கூடிய நியூ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:1. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். A, B and C invested rupees 600, rupees 800 and rupees 1200 respectively in a business.
the time of investment for A, B and C is 4 months, 6 months and 8 months respectively. If the profit received by A is rupees 1200, then find the profit received by B and C together. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பியும் சியும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். ஸோ இது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ பி சின்னு எழுதிக்குவோம். ஸோ ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 600, பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 800, சி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 1200. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. டைம் போட்டால் தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். டைம் என்ன? ஏ 4 months, பி எவ்வளோ மந்த்ஸு 6 months, சி எவ்வளவு 8 months. ஸோ இந்த 00 00 00 கேன்சல் பண்ணலாம். ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணால் 2 வரும். எகெயின் 4ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 2. ஸோ 2 into 2 எவ்வளவு 4. ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2:4. ஏ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 1200. ஸோ 1 part வந்து 1200. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பியும் சியும் எவ்வளவு ப்ராஃபிட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பியும் சியோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு 2 + 4 எவ்வளவு 6. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 part வந்து 1200 அப்படின்னா 6 part என்னவா இருக்கும் 7200. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சைடில் வந்து நான் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மைண்டில் மெமரி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம் வரும்போது. த ரேஷியோ ஆஃப் த downstream speed of a boat to the speed of the stream is 7:3 respectively. If the time taken by the boat to cover 50 km in upstream is 12.5 hours, then find the distance covered by the boat in downstream same time. upstream வந்து 12.5 ஹவர்ஸில் 50 கிலோமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அதே டைமை டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 7:3 ஆமாம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 7, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்பீட். ஸோ வந்து இது 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சைடில் எழுதுகிறேன். டவுன் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் வாட்டரோட ஸ்பீட். நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் வந்து 7ன்னு தெரியும், போட்டோட ஸ்பீட் நமக்கு தெரியாது, வாட்டரோட ஸ்பீட் 3ன்னு தெரியும். ஸோ அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7 - 3 = 4. ஓகேவா? அப்போ போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இனிஷியலாக இந்த மெத்தட் எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 7 - 3 4ன்னு போட்டலாம். இங்கே வந்து வாட்டரோட ஸ்பீடு வந்து 3 வரும். 4 - 3 எவ்வளவு 1. ஸோ நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 50 கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க 12.5 ஹவர்ஸில். அப்போ இதனோட ஸ்பீடு என்னவாக இருக்கும் 4 km/h. ஸோ இது என்னென்ன இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 4 km. அப்போ 1 part வந்து 4 km/h. ஓகேவா? இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் வந்து அதே டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 12.5 hours. ஸ்பீடு நமக்கு தெரியாது. 1 part வந்து 4 km அப்படின்னா 7 part என்னவாக இருக்கும் 7 × 4 எவ்வளவு 28. 12.5 × 28 எவ்வளவு 350 km. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இது டைமு, இது ஸ்பீடு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ 350 km. அதே டைமில் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு 350 km பாஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் 7 போட்டோட ஸ்பீடு 4ன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7 மைனஸ் 4 எவ்வளவு 3. ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இதுவும் தான் இருக்குது அப்படின்னா 7 மைனஸ் 3க்கு போட்டால் 4 கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் தான் இருக்குது அப்படின்னா போட்டோட ஸ்பீடு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 7 + 1 எவ்வளவு 8. 8/2 எவ்வளவு 4. கிடைச்சிருச்சா? கிடைச்சிரும். ஸோ ஏதாவது 2 வேல்யூ இருந்தால் நம்ம எல்லா வேல்யூமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கோங்க. Rupees X is invested in scheme A at 20% per annum simple interest for 12.5 years. The same sum is invested in scheme B at 50% per annum compound interest compounded annually for 2 years. Find the ratio of the amount received from the two scheme. ஸோ 2 ஸ்கீம்லேயும் ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதனோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ நான் ஸ்கீம் ஏ ஒரு சைடும் ஸ்கீம் பி ஒரு சைடும் எழுதுகிறேன். 2 ஸ்கீம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து சேம் அமௌண்ட் எக்ஸுங்கிற அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸை நான் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன், இதுலேயும் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கீம் ஏல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% பெர் ஆனம். டைம் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.5 இயர்ஸ். ஸ்கீம் பியில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50% பெர் ஆனம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர். பட் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 12.5 இயர்ஸுக்கு வந்து 20% இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 250% வந்திருக்கும். ஸோ இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 350 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கீமில் ஃபைனலாக ரிசீவ் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட். பி ஸ்கீமோட பிரின்சிபல் 100, பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 50%ங்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? 50 + 50 + 50 × 50 / 100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு 25 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் 50 + 50 + 25 125%. ஸோ 125 இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 + 125 225. ஸோ பி ஸ்கீமில் ஃபைனலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 225% அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25ஆல் 9 டைம் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 14 டைம் கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கீமும் பி ஸ்கீமும் ஃபைனலாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட ரேஷியோ 14:9. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொஷின் நிறைய பேர் எக்ஸாமில் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க. தெர் ஆர் 6 நம்பர்ஸ் A, B, C, D, E and F. The average of all the 6 number is D. Find the average of A, B, C, E and F. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A, B, C, E and F இதனோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பரோட ஆவரேஜ் வந்து டிங்கிறாங்க. ஸோ A + B + C + D + E + F ஆவரேஜுங்கும் போது நம்ம டிவைடட் பை 6 போடணும். ஸோ 6 நம்பர் இருக்கிறதுனால ஸோ ஈக்குவல் டு D. A + B + C + D + E + F ஈக்குவல் டு 6D. கொஸ்டினில் எதனோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க? A, B, C, E, F. ஸோ இது 3ஓட இந்த 4ஓட 5ஓட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த D வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கொண்டு போகலாமா? A + B + C + E + F ஈக்குவல் டு 6D - D. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5D கிடைக்குமா? A + B + C + E + F. ஸோ இதனோட வேல்யூ தான் இது. இதனோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் D கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் E தான்
correct answer. Two articles have same cost price. One article is sold at 32% profit and other at 24% loss. If the difference between their selling price is rupees 1008, then find the cost price of each of the two articles. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸும் சேமுங்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 1 ஆர்டிக்கல் 2 காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இதுவும் 100%, இதுவும் 100%. பட்டு ஆர்டிக்கல் 1ஓட செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 132%. ஆர்டிக்கல் 2 எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 24% லாஸுங்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 76%க்கு விற்றுருக்காங்க. ஸோ இதனோட செல்லிங் ப்ரைஸ்க்கும் இதனோட செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 1008ங்கிறாங்க. அப்போ 132 76 இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 2432 56%. ஸோ 56% தான் 1008 அப்படின்னா 100% என்ன? 56% தான் 1008 அப்படின்னா 100% என்ன? 1800. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1800 A basket contains 3 apples and 7 mangoes. 2 fruits are drawn at random. Find the probability that both the fruits are same. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? அந்த 2 ஃப்ரூட்ஸும் சேம் ஃப்ரூட்ஸாக இருக்க என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். டோட்டல் அவுட்கம் அப்படின்னா என்னென்னா இங்கே மொத்தமாக எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குது? 3 + 7. ஸோ எவ்வளவு? 10 ஃப்ரூட்ஸ் இருக்குது. சி இதில் எத்தனை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க? 2 ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ மொத்த ஃப்ரூட்ஸில் எத்தனை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்கம். பட் ஃபேவரபிள் அவுட்கம்னா என்னென்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எடுக்க போகிறோம். எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணுங்கிறாங்க. ஒன்று நம்ம எடுக்கக்கூடிய 2 ஃப்ரூட்டும் ஆப்பிளாக இருக்கணும், இல்லை வந்து மேங்கோவாக இருக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3C2. ஸோ எடுக்கக்கூடிய 2 ஃப்ரூட்டும் ஆப்பிளாக இருந்துச்சு அப்படின்னா 3C2. மொத்த ஃப்ரூட்ஸ் மொத்த ஆப்பிள் எவ்வளவு? 3. நம்ம எடுக்கிறது என்ன? 2. ஸோ அதனால தான் 3C2ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் இல்லை நம்ம எடுக்கிறது வந்து ஆப்பிள் இல்லை மேங்கோவாக இருக்குது அப்படின்னா மொத்த மேங்கோ எவ்வளவு? 7. பட் நம்ம எடுக்கிறது எவ்வளோ எடுக்கிறோம்? 2 தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்னென்னு வரும்? 5 × 9 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 21 வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 24 / 45. ஸோ இதை அகைன் நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 / 15 கிடைக்கும். நாம் எடுக்கக்கூடிய 2 ஃப்ரூட்ஸும் சேமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 8/15. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.